जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன் உங்களுக்கு என்ன சொல்கிறது? இந்த வார ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்குது? மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில் வாரம் இந்த வாரம் எனக்கு இப்படி தாங்க இருக்கும், அடுத்த வாரம் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா, அதுக்கு அடுத்த வாரம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வார ராசி பலன். இந்த வாரத்துக்கும் உனக்கு இப்படி தான் இருக்கும், இதில் மாற்றம் வராது. ஸோ இவனுக்கு எப்படி இருக்கணும், இதை நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு சாமி இப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஸோ நமக்கு இது நடக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த முயற்சிகளில் நம்ம பண்ணினா நம்ம சிறப்பாக இருப்போம், இந்த முயற்சிகள் நம்ம எடுக்கலாம், இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரலாம், இந்த இடத்துல நம்ம பூஜைகள் செய்தால் விசேஷம், இந்த நேரத்தில் வீட்டில் நெய் தீபம் நம்ம கேட்டிருந்தால் விசேஷம் அப்படிங்கிறத நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏற்கனவே நிறையா தடைகள் எல்லாமே கடந்து தான் சில ராசிகள் எல்லாருமே வந்திருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போது இந்த வார ராசி பலன் என்று சொல்லும்பொழுது மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையில், அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீனராசி வரையில் எப்படி இருக்குது வாங்க தனித்தனியாக பார்ப்போம். எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது? திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. அதாவது உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி அல்லது அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி, இந்த ராசியில் நீங்கள் இருந்திருக்க ஏதாவது ஒரு இதில் இருக்கீங்க, இந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த ஒரு தவறு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கவனமாக, அது என்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். சுவாமி என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது ஏன்னா நான் பொது பலன்கள் தான் சொல்கிறேன், ஆனால் இந்த வாரத்துக்கு இந்த ஒரு விஷயம் வரும்னு நான் சொல்கிறேன். அப்போ அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருப்பீங்க, அதுக்காக அதை சொல்கிறேன். ஸோ ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி மாற்றம் ஆகியவை உங்களை வழிநடத்தும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. பவர் ப்ளஸ் விக்ட்ரி உங்கள் பக்கம் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்கள் பக்கம் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. ஆனால் ரொம்ப எப்பயோ செஞ்ச தவறு, ஏதாவது ஒரு சிறு தவறுகள் நமக்கு அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல தப்பு கிடையாது. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மறைந்திருந்த வாய்ப்புகள் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோபத்தை கைவிடுதல், ஃபேமிலி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், திடீர்னு ஒரு பயணம் வரும் எங்கேனாவது போகிறதுக்கு, திடீர்னு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு, பெங்களூரோ ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் ஏதோ ஒரு இடம் போகிறதுக்கான திடீர் பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிப்படி எடுத்துட்டோன்னு சொன்னால் ஆஃபீஸில் உங்களுடைய திறமையை ப்ரூஃப் பண்ணுவீங்க. ஹிடன் எனிமீஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹிடன் எனிமி மறைமுக எதிரிகள் உங்களுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல உங்ககிட்ட தான் இருக்குது. ப்ரமோஷன் டிஸ்கஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஆரம்பமாகும். பிஸ்னஸ் ப்ரொபோசல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். லோன் அப்ரூவல் 70% வரைக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோ பட் பிக்கர் கஸ்டமர் சான்சஸ்லாம் நிறையா இருக்குது. வீட்டில் ப்ராப்பர்ட்டி ஃபினான்ஸ் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கப்பல்ஸுக்கு கொள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்டிவ் இருக்கும். ஸ்டெபிளைசஸ் பை வீக்கெண்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் மாறி ஓரளவுக்கு ஒத்து போய் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எல்டர்ஸ்லாம் பிளெஸிங்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வயதுக்கு மூத்தவர்களை கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள கொஞ்சம் நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும். வேர்ல்டு டியூஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவாய்டு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். அதே போல் சில பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். ஃபோக்கஸ் ஹை பட் ஸ்ட்ரெஸ் கூடும். உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் கோயிங் இன் யுவர் ஃபேவர், பட் சில
உங்களோட எதிராளிகள்னு சொல்கிறோம் இல்லையா, கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆப்போனண்ட்டாக அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில சதி வேலைகளில் ஈடுபடுவார்கள். ஸோ பார்த்துக்கோங்க. லீகல் டாக்குமெண்ட் சைனிங் டிலே, போலீஸ் கவர்மெண்ட் மேட்டர்ஸில் பட் பாசிட்டிவ் வேண்டா. ஸோ நல்லாயிருக்கும். உங்கள் லாயர்ஸ் சொல்கிறபடி சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டீப் கட் இன்ஜுரிஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபடுறது, டீப் கட் இன்ஜுரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 வீலரில் போகும்போது கவனமாக போங்க. ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்துக்கானது சில விஷயங்கள் கவனமாக இருங்க. பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்குது. வார்ம் வாட்டர் நிறையா குடிங்க. திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும்போது திருப்பரங்குன்றம் போயிட்டு வாங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா திருக்கழுக்குன்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சிறுவாபுரி முருகன் கோவில், முருகனுக்கு 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்துக்கு கோல்டன் ரிலேட்டட் ஆப்ஸ்டிகல்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எல்லாம் இருக்கும். துளசி செடி, துளசி இலையினால் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஆச்சரியப்பட வைக்கும் சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் சவால்கள் வந்தாலும் சக்தி உங்களுக்கே. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், சில பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் சவால்கள் வந்தாலும் சக்தி உங்களுக்கே. இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இதாக இருக்கும். நம்பிக்கையை பிடித்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு சில வெற்றியை தரும். நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா வெற்றியை தரும். ஆனால் சில பிரச்சனைகள் வருதுன்னு சொன்ன பற்றியில் அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. அதுக்கு தான் முருகன் வழிபாடு, திருப்பரங்குன்றம், திருக்கழிக்குன்றம் போயிட்டு வாங்க. சுபம்.